வணக்கம் மக்களே. நடிகர் கவுண்டமணியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் கவுண்டமணியோட மக்களை பற்றி தான் இப்போது எங்கே எப்படி இருக்காங்கன்ற பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி காமெடி நடிகர் தான் நடிகர் கவுண்டமணி அவர்களே சொல்லலாம். இவரும் நடிகர் செந்திலும் சேர்ந்து செய்கிற காமெடி காட்சிகள்லாம் இன்றைக்குமே விழுந்து விழுந்து சிரிக்கிறபடி தான் இருக்கும்னே சொல்லலாம். இவங்களோட காமெடி காட்சிகள் நிறைய விமர்சனத்தை பார்த்துருந்தாலும் எந்த ஒரு கவனமும் சிதறாமல் தன்னோட நடிப்பில் ரொம்பவே அழகாக நடித்து அசத்தி இருப்பாங்க நடிகர் கவுண்டமணி அவர்கள். இந்த நிலையில தான் சினிமாவில் நடிக்கிறதுல இருந்து சிறிது காலம் ஒதுங்கி இருந்தாங்க. இதுக்கப்புறம் 49 ஓன்ற ஒரு படத்தின் மூலமாக நடிகர் கவுண்டமணி அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. நடிகர் கவுண்டமணி சாந்தி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் கவுண்டமணிக்கு செந்தில் மற்றும் சுமித்ரான்னு சொல்லி 2 மகள்களும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகர் கவுண்டமணியோட மகள் சுமித்ராவோட புகைப்படம் தான் சமூக வலைதளத்தில் இப்போ பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இவங்க சென்னையில் இருக்கிற ஒரு புற்றுநோய் காப்பகத்தில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்க நோயாளிகளுக்கு மாதந்தோறும் போய் தன்னோட கணவரோட வந்து சேவை செய்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் நடிகர் கவுண்டமணியோட மனைவி சாந்தி அவர்கள் உடல்நலை குறைவு காரணமாக காலமாயிட்டாங்க. இதையடுத்து இவங்களோட கவுண்டமணியோட குடும்பத்தினருக்கு திரையுலகம் மற்றும் ரசிகர்கள்லாம் வந்து இரங்கலை தெரிவித்து வந்திருந்தாங்க. மேலும் நடிகர் கவுண்டமணி அவர்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது அப்போதைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து திருமூர்த்தி மலைக்கு போகிற வழியில் இருக்கிற வல்லகுண்டாபுரம்ன்ற கிராமத்தில் 1939ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி கருப்பையா அன்னம்மாள்னு சொல்லி இந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்திருக்காங்க. தற்போது இந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இருக்குது. இவங்களோட ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் ஒரு சாதாரணமான பாமர தமிழை பேசி தான் நடிச்சிருக்காங்க. திரையுலகத்தில் கால் பதிக்க இதுதான் முதல் வழி வகுத்ததுன்னே சொல்லலாம். நாடகங்களில் அல்லது படங்களில் நடிக்கிறப்ப யார் என்ன பேசினாலும் அதுக்கு எதிராக பேசி மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறது தான் இவரோட வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதனால் அவரை கவுண்டர் மணி அப்படின்னு சொல்லி மற்ற நடிகர்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தன்னோட 16 வயசில் படம் நடிக்கிறப்ப இவருக்கு அந்த பெயரையே தலைப்பில் பயன்படுத்தணும்னு சொல்லி இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் சொல்லிடுறாங்க. இதனால் அந்த திரைப்படத்தில் இருந்து தான் இவங்களோட பேர் கவுண்டமணின்ற பேரில் கூப்பிடப்பட்டிருக்காங்க. தன்னோட 26 வயசில் தான் முதல்ல திரைப்படங்களில் நடிக்க வந்திருக்காங்க. துவக்க காலத்தில் தனியாக நகைச்சுவை நடிகராக நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் செந்திலோடு சேர்ந்து நகைச்சுவை காட்சிகளை அமைச்சிருக்காங்க. 2 பேருமே பெரும் வெற்றி பார்த்துருக்காங்கன்னே சொல்லலாம். 2 தலைமுறை ரசிகர்களை சிரிக்க வச்சுருக்காங்க. இவங்களோட பேச்சும் உரையாடல்களுமே மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். மக்களே, நடிகர் கவுண்டமணியை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.